சூரத்துல் வாக்கிஆ மக்காவில் இறக்கப்பட்ட சூறாவாகும். 97 வசனங்களை உள்ளடக்கிய இந்த சூரா, இதனுடைய சில வசனங்கள் மட்டும் மதீனாவில் இறக்கப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் கருத்து வேறுபாடுபட்டாலும், இதனுடைய பெரும்பான்மையான வசனங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஆரம்ப காலத்தில் இருந்தபோது இறக்கப்பட்ட வசனங்கள் என்றுதான் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஒன்று கூடி நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். சூரத்துல் வாக்கிஆவை பற்றி எந்த ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இதனுடைய சிறப்புக்காக கூறப்படவில்லை. நம்முடைய சமூகத்தின் மத்தியிலே அதிகமாக சொல்லப்படக்கூடிய சூரத்துல் வாக்கிஆவை யார் ஓதுவாரோ அவருக்கு அந்த சூரா வறுமையிலிருந்து பாதுகாக்கும் என்று இருக்கக்கூடிய நபிமொழி பலகீனமானது. ஆதாரபூர்வமான எந்த ஒரு நபிமொழியும் சூரத்துல் வாக்கிஆவுடைய சிறப்பை சொல்வதற்கு எம்மிடத்திலே இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபித்தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய தலைமுடியில் அதிகமான நரைகள் காணப்படுகிறது என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷையபத்னி ஹூதுன் வல் வாக்கிஅத்து என்று சில சூறாக்களை சொன்னார்கள். என்னுடைய தலைமுடியின் நிறத்தை இந்த நரையாக்கி விட்டது இந்த சூறாக்கள் எல்லாம். இந்த சூறாக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய நினைவுகள், இந்த சூறாக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய எச்சரிக்கைகள், இந்த சூறாக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய நினைவூட்டல்கள் எல்லாம் என்னை பயத்திற்குள் உள்ளாக்கி, என்னை கவலைக்குள் உள்ளாக்கி, என்னுடைய தலைமுடிகளை அனைத்தையும் நரைக்க வைத்து விட்டது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்துல் வாக்கிஆவை சேர்த்து சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் வாக்கிஆ மறுமையை பற்றி கூறக்கூடிய சூரா. சூரத்துல் வாக்கிஆ மறுமையின் நினைவூட்டல்களை எடுத்து கூறக்கூடிய சூரா. சூரத்துல் வாக்கிஆ அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நம்முடைய கண்களுக்கு முன்னால் அப்படியே நிலைப்படுத்தக்கூடிய சூரா. என்ன வசனங்கள் இவைகள் எல்லாம்! ஓத ஓத அதனுடைய வசனங்களுடைய ஆழங்களை புரிய அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம், மறுமையின் நினைவின் பக்கம் ஒரு அடியானை இந்த சூரா நெருக்கமாக்கி கொண்டே இருக்கும். அல்லாஹ் அந்த அடிப்படையில் இந்த சூராவின் மூலமாக எம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. இந்த வசனங்களை எம்முடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் இனிமையாக ஆக்கி, அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலம் நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கு இந்த சூறாவை அல்லாஹ் பயன்படுத்துவானாக. நேரடியாக வசனத்திற்குள் நுழைவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா வக்அத்தில் வாக்கிஆ. முதல் வசனம். இதா வக்அத், நிகழ்ந்தால், ஒன்றை ஏற்படுத்தினால், அது ஏற்படும் போது, அது நிகழும் போது, எது ஏற்படும் போது, எது நிகழும் போது, அல் வாக்கிஆ, அந்த குறிப்பிட்ட நிகழ்வு, அந்த குறிப்பிட்ட நிகழ்வு என்று அல்லாஹ் கூறக்கூடியது எது? யௌமுல் கியாமஹ், மறுமையை அல்லாஹ் ஏற்படுத்தும் போது. இதா வக்அத்தில் வாக்கிஆ லைஸ லிவக்அத்திஹா காதிபா, அந்த நாளை இறைவன் ஏற்படுத்தினால், அந்த நேரத்தை இறைவன் ஏற்படுத்தினால், காதிபா, அதை எவரும் பொய்ப்படுத்த முடியாது, அதை பொய் என்று யாரும் கூற முடியாது. யாரெல்லாம் உலகத்தில் நான் மரணித்ததற்கு பிறகு இன்னொரு வாழ்வில்லை என்று நினைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அதே நிலையிலேயே மரணித்தார்களோ, இந்த உலகத்தில் அவர்கள் பொய்ப்படுத்தி இருந்தாலும் அந்த நாளை இறைவன் ஏற்படுத்தும் போது எவரும் மறுக்க முடியாது, எவரும் அந்த நாளை பொய்ப்பிக்க முடியாது, எவரும் அதை நிராகரித்து மறுத்து அதை விட்டு தன்னுடைய வாழ்வை ஒதுக்கிவிட முடியாது. இறைவன் ஏற்படக்கூடிய அந்த நாள் ஆதியா, வந்தே தீரும். இதா வக்அத்தில் வாக்கிஆ லைஸ லிவக்அத்திஹா காதிபா. இன்னும் பல சூறாக்களில் அல்லாஹ் இதை பற்றி நமக்கு சொல்கிறான். அதா அம்ருல்லாஹ், அல்லாஹ்வின் கட்டளை வந்துவிட்டது. ஃபலா தஸ்தஅஜிலு என்று இன்னும் எத்தனையோ சூறாக்களில் அல்லாஹ் மறுமை ஏற்படக்கூடிய எச்சரிக்கை அல்லாஹ் சொல்கிறான். அதுபோலதான் அல்லாஹ் இந்த வசனத்திலும் சொல்கிறான். இதா வக்அத்தில் வாக்கிஆ லைஸ லிவக்அத்திஹா காதிபா, அதை எவரும் பொய்ப்படுத்த முடியாது, யாரும் அதை பொய் என்று கருத முடியாது. அப்படி அந்த நாள் ஏற்பட்டால் ஹாஃபிதத்துர் ராஃபிஆ, உயர்த்தப்படும், தாழ்த்தப்படும். சிலவற்றை அல்லாஹ் உயர்த்துவான், சிலவற்றை அல்லாஹ் தாழ்த்துவான். அல்லாஹ் எதை உயர்த்துவான், எதை தாழ்த்துவான், அல்லது யாரை உயர்த்துவான், யாரை அல்லாஹ் தாழ்த்துவான்? இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து, ஏழ்மையில் இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும்,
அல்லாஹுடைய மார்க்கத்தை பலமாக பற்றி பிடித்த அந்த இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களை ராஃபிஆ அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்த்துவான். இந்த உலகத்தில் அவர்கள் கண்ணியம் இல்லாதவர்களாக, மதிப்பில்லாதவர்களாக, அந்தஸ்து கொடுக்கப்படாதவர்களாக, செல்வம் கொடுக்கப்படாதவர்களாக இருந்தாலும் அந்த ஈமான் ஒன்று அவர்களை நாளை மறுமையில் உயர்த்தும். ராஃபிஆ ஹாஃபிதா யாரை தாழ்த்தும்? யார் ஈமான் இல்லாமல் செல்வத்தோடும் வசதிகளோடும் கண்ணியத்தோடும் உலக மரியாதைகளோடும் வாழ்ந்தார்களோ அவர்களிடத்தில் அந்த ஈமான் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தால் அல்லாஹ்வை அஞ்சாமல் அல்லாஹ்வின் மார்க்கத்தை பின்பற்றாமல் உலகத்திலே மூழ்கி இருந்த அந்த அடியார்களை, அந்த மனிதர்களை ஹாஃபிதா, இந்த உலகத்தில் அவர்கள் உயர்ந்திருந்தாலும் ஈமான் இல்லாத காரணத்தால் மறுமையில் அவர்களை தாழ்த்துவான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். என்ன நாள் அது? ஹாஃபிதத்துர் ராஃபிஆ. அந்த நாளில் உயர்த்துவான் அல்லாஹ். சிலரை தாழ்த்துவான். இந்த உலகத்தில் நாம் எதை கண்ணியம் என்று நினைக்கிறோம்? யாரை கண்ணியம் என்று நினைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் ஒரு அடியார் நடந்து செல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இவரை குறித்து என்ன சொல்கிறீர்கள்? நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, இவர் மக்களில் கண்ணியமானவர், இவர் பெண் கேட்டால் கொடுப்பார்கள், இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள், மக்களில் கண்ணியமான நபர் என்று ஒருவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மௌனம் காத்தார்கள். அதற்கு பிறகு இன்னும் சில நேரத்தில் இன்னொரு அடியார் நடந்து சென்றார். அவரை குறித்து என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் முஸ்லிம்களில் ஏழை, இவர் பெண் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள், இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இவர் மக்களிடத்தில் கண்ணியம் இல்லாதவர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு கருத்தையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள், இந்த மனிதர், அந்த மனிதர் பூமி முழுக்க இருந்தாலும் இவர்தான் அல்லாஹ்விடத்திலே மேலானவர் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். அங்கே செல்வம் பார்க்கப்படாது, அங்கே உயர்வுகள், உலகத்தில் நீங்கள் மக்கள் இன்னொரு மனிதனுக்கு கொடுத்த அந்தஸ்தும் மரியாதையும் கண்ணியமும் பார்க்கப்படாது. அங்கே பார்க்கப்படுவது ஏழையாக இருந்தாலும் அல்லாஹ்வின் நம்பிக்கையும் தூதரின் நம்பிக்கையும் மார்க்கத்தின் தெளிவும் பற்றும் பின்பற்றுதலும் தான். ஹாஃபிதா அல்லாஹ் படிப்பட்டவர்களை தாழ்த்துவான். ஈமான் இல்லாமல் வாழ்ந்தால் ராஃபிஆ, இந்த உலகத்தில் எந்த கண்ணியமும் இல்லை என்றாலும் அல்லாஹ் நாளை மறுமையிலே அவர்களை உயர்த்துவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், அல்லாஹ் அவனின் எதிரிகளை நாளை மறுமையில் தாழ்த்துவான், அவனின் நேசர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்த்துவான். ஹாஃபிதத்துர் ராஃபிஆ. நான்காவது வசனம் சொல்கிறது, இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா. ரஜ்ஜா பலமாக ஒன்றை பிடித்து ஆட்டுதல். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, அல்லாஹ் இந்த பூமியை நாளை மறுமை ஏற்படும் போது பலமாக பிடித்து உழுக்குவான். எதை கொண்டு அல்லாஹ் உழுக்குவான்? நிலநடுக்கங்களை கொண்டு. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, மறுமை ஏற்படும் போது, அந்த வாக்கிஆ ஏற்படும் போது அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். குர்ஆன் சொல்கிறது, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மா லஹா யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹா லஹா. அல்லாஹு அக்பர். அபூபக்கர் சித்தீக் இந்த வசனம் ஓதும் போது அழுதார்கள். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா என்ற வசனம் ஓதும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் அழுகிறீர்கள் அபூபக்கரே என்று கூறிவிட்டு ஒரு நபிமொழியை சொன்னார்கள், இந்த பூமியில் நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக, குற்றம் செய்யாதவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை நீக்கிவிட்டு பாவம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் கொண்டு வந்து அவர்களை மன்னிப்பு கேட்க வைத்து அல்லாஹ் மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, நிலநடுக்கங்கள் ஏற்படும். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். அந்த காட்சி அல்லாஹ் சொல்கிறான், தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தன் தாய் விட்டு விடுவாள். வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் அப்படியே வெளியாக்கி விடுவாள். பயத்தில், அச்சத்தில். மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள்.
அது குடிபோதை அல்ல. வலகின் அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும் காரணத்தால். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமியை பிடித்து அல்லாஹ் குலுக்குவான், ஆட்டுவான். இன்னாஹும் வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, பூமியின் நடுக்கங்களை கொண்டு ஆட்டப்படும் போது பூமியை உறுதியாக தாங்கி இருக்கக்கூடிய மலைகள் அனைத்தையும் துகள் துகளாக மாற்றி விடுவான். தூசிகளாக மாற்றப்படும் மலைகள் அது அப்படியே வெட்டப்பட்ட சிறு கற்களை போல் மலைகள் அப்படியே சின்னாபின்னமாகிவிடும். பஸ்ஸா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, பொடி பொடியாக மலைகள் ஆக்கப்படும் போது ஃபகானத் ஹபாஅன் மும்பஸ்ஸா, அல்லாஹ் சொல்கிறான் ஹபா, புழுதிகளை போல், மும்பஸ்ஸா, பரப்பப்பட்ட புழுதிகளை போல் மலைகளாகிவிடும். எங்கு பார்த்தாலும் உலகத்திலே எந்த ஒரு குன்றுகளோ மலைகளோ இல்லாமல் பூமி அனைத்தும் சமதளமாக மாற்றப்பட்டு விடும். இதா வகஅத்தில் வாகிஅ, அந்த மறுமை ஏற்பட்டால் இந்த பூமியின் அமைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சின்னாபின்னமாக மாற்றி விடுவான். சூரியன் பறிக்கப்படும், நட்சத்திரங்கள் பூமியின் மேல் விழும், கடல்கள் நெருப்பாக மாறும். இன்னும் எத்தனையோ குர்ஆனுடைய வசனங்கள் அந்த மறுமையின் காட்சிகளை நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வருகிறது. ஆனால் படிப்பினை பெற்றோர் எத்துணை பேர்? அதை கண்டு தன்னுடைய வாழ்வை சீர்படுத்தியவர்கள் நம்மில் எத்துணை பேர்? அதை கண்டு அல்லாஹ்வின் நினைவை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்தவர்கள் நம்மில் எத்துணை பேர்? அதை கொண்டு அந்த மறுமையின் சிந்தனைகளை கொண்டு தன்னுடைய வாழ்வை அல்லாஹ்வின் பக்கம், மார்க்கத்தின் பக்கம் நெருக்கமாக்கியவர்கள் நம்மில் எத்துணை பேர்? இதா வகஅத்தில் வாகிஅ லைஸ லிவகஅத்திஹா காதிபா காஃபிதத்துர் ராஃபிஅ இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா ஃபகானத், மலைகள் ஆக்கப்படும், ஹபாஅம் மும்பஸ்ஸா, பரப்பப்படும் தூசிகளை போல். அல்லாஹ் சொல்கிறான், 7வது வசனம், மிக முக்கியமான வசனம். இந்த காட்சிகள் எல்லாம் அரங்கேறி மறுமை நிகழ்ந்து விட்டால் வகுன்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, மனிதர்களை அல்லாஹ் 3 கூட்டங்களாக அல்லாஹ் பிரிப்பான். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் செல்வந்தவர்கள், ஏழைகள், படித்தவர்கள், கண்ணியமானவர்கள், அரசியல்வாதிகள், ஆட்சி உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் என்று பல கூட்டங்கள் இருக்கலாம். ஆனால் மறுமையில் மனிதன் 3 கூட்டமாகத்தான் பிரிக்கப்படுவான். சூரத்துல் வாகிஅவுடைய முழு சூராவிலும் அல்லாஹ் இந்த 3 கூட்டத்தார்களை பற்றி தான் பெருமதியாக அல்லாஹ் எடுத்துச் சொல்கிறான். வகுன்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, நீங்கள் 3 கூட்டங்களாக பிரிக்கப்படுவீர்கள். அதில் முதல் கூட்டம் ஃபஸ்ஹாபுல் மைமனா, வலதுபுற கூட்டம். மாஸ்ஹாபுல் மைமனா, அந்த வலதுபுற கூட்டம் என்றால் என்னவென்று உங்களுக்கு கூற, அவர்களின் செய்தி என்னவென்று கூற, அவர்களின் கண்ணியம் என்னவென்று கூற, அவர்களுடைய மரியாதை அந்த இடத்திலே என்னவென்று கூற. மாஸ்ஹாபுல் மைமனா, பெருமையோடு ஆச்சரியத்தோடு அல்லாஹ் சொல்கிறான், மாஸ்ஹாபுல் மைமனா, அவர்களை பற்றி நாம் எதை எடுத்து கூற. ஃபஸ்ஹாபுல் மைமனா மாஸ்ஹாபுல் மைமனா, முதல் கூட்டம் அவர்கள். 2வது கூட்டம் வஅஸ்ஹாபுல் மஷ்அமா, இடதுபுற கூட்டம். மா அஸ்ஹாபுல் மஷ்அமா, இடதுபுறத்தில் தங்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படக்கூடிய அந்த கூட்டம். அந்த கூட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு எதை எடுத்து கூற. மா அஸ்ஹாபுல் மஷ்அமா, அவர்களுடைய தண்டனைகளை பற்றி, அவர்களுடைய இழிவை பற்றி, அவர்களுடைய வேதனைகளை பற்றி நான் எதை எடுத்து கூற. வலதுபுற கூட்டம், இடதுபுற கூட்டம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அல்லாஹ் இந்த கூட்டத்தில் நம்மை ஆக்கட்டும். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், முந்தியவர்கள், அவர்களே முந்தியவர்கள், முந்தியவர்கள், அவர்களே முந்தியவர்கள். வஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள், அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள் தான் அவர்கள். 3 கூட்டங்களாக மனிதன் பிரிக்கப்படுவான். முதல் கூட்டம் வலப்புறம், ஆதமுடைய வலப்புறம் ஒதுக்கப்படும் அலைஹிஸ்ஸலாம். 2வது கூட்டம் இடப்புறம் ஒதுக்கப்படும். வலப்புறம் ஒதுக்கப்படக்கூடிய கூட்டத்திற்கு ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, அவனுடைய வலது கரத்திலே அவனுடைய ஏடு கொடுக்கப்படும். இந்த பூமியில் அவன் செய்த சிறிய பெரிய கடுகளவு, பெரிய அளவு, நேரம் குறிப்பிடப்பட்டு, காலம் குறிப்பிடப்பட்டு, வருடம் குறிப்பிடப்பட்டு, ஒவ்வொரு எழுத்தும் மாறாமல் அவனுடைய வாழ்வு முழுக்க புத்தகமாக மாற்றப்பட்ட அவனுடைய கரத்தில், வலது கரத்தில் கொடுக்கப்படும்.
فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه. அவன் மக்களுக்கு முன்னால் வந்து சொல்லுவான், என்னுடைய புத்தகத்தை எல்லோரும் படித்து பாருங்கள். இன்னி வனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா, இந்த விசாரணை நாளை நான் பயந்து வாழ்ந்தேன் என்று சொல்லுவான். இவன் வெற்றி அடையக்கூடிய மனிதன். பின்னால் சொல்கிறேன், இவனுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அந்தஸ்துகள், கண்ணியங்கள், பதவிகள். இன்னொரு கூட்டம் வஸ்ஹாபுல் மஷ்அமா, இடதுபுற கூட்டம். யாருடைய புத்தகம் வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா. இந்த புத்தகம் என் இடத்திலே கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, இந்த விசாரணை நாளை பற்றிய பயம் இல்லாமல், இதை அடைவேன் என்ற எண்ணம் இல்லாமல் நான் வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலதுபுற கூட்டத்திற்கு வலதுபுறத்திலே 7, இடதுபுற கூட்டத்திற்கு இடதுபுறத்திலே 7 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். 3வது கூட்டம் ஒன்று ஒதுக்கப்படும். வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், அஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள், வஸ்ஸாபிகூன் வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள், அவர்களே முந்தியவர்கள். யார் இவர்கள்? பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின்படி இவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த நபித்தோழர்கள். இதை அறிஞர்கள் அவர்களுடைய மனோ இச்சையில் சொல்லவில்லை. குர்ஆன் சொல்கிறது, சூரத்து தௌபாவுடைய 100வது வசனம், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முந்தியவர்களில் முதலாமவர்களில் முஹாஜிர்களிடம் இருந்தும் அன்சாரிகளிடம் இருந்தும் என்று குர்ஆன் இவர்களைத்தான் முந்தியவர்கள் என்று சொல்லுகிறது. அதனால் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் வலதுபுற கூட்டம் இடதுபுற கூட்டத்தை விட முந்தியவர்கள் சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், அவர்களை நன்மையில் பின்தொடர்ந்தவர்கள், அவர்களை வணக்க வழிபாட்டில் பின்தொடர்ந்தவர்கள். எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தங்களுடைய வாழ்வில் முந்திய நிலையில் ஆக்கிய எல்லோரும் அவர்களை பின்தொடர்ந்திருந்தார். வணக்க வழிபாடுகளில், அல்லாஹ்வை அஞ்சுவதில், அல்லாஹ்வை நினைவு கூறுவதில், அல்லாஹ்வுடைய இல்லங்களோடு தொடர்பு வைப்பதில், தொழுகையில், நோன்பில், ஹஜ்ஜில், ஜகாத்தில் இவர்களை முந்தவே முடியாது. அந்த முந்தியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போர்க்களத்திற்கு சதக்காவை எடுத்து வர சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் கொண்டு வந்து கொட்டினார்கள். அபூபக்கரும் வந்தார், உமரும் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து கேட்டார்கள், உமரே, எதை வீட்டில் விட்டு வந்தாய்? உமர் சொன்னார்கள், பாதி எடுத்து வந்தேன் அல்லாஹ்வுடைய தூதரே, பாதியை விட்டு வந்து விட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே. அபூபக்கரை பார்த்து கேட்டார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, என் தோழரே, எதை விட்டு வந்தாய்? அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் சொன்னார்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் வீட்டில் வைத்து வந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டேன் அல்லாஹ்வுடைய பாதைக்காக. உமர் சொன்னார்கள், அபூபக்கரே, உம்மை எவரும் முந்த முடியாது. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் என்று அல்லாஹ் அவர்களைத்தான் பெருமிதப்பட்டு சொல்கிறான். வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் என்று 3 கூட்டங்களாக நாளை மறுமையில் அல்லாஹ் நிறுத்தி இருப்பான் மனிதர்களே. இடதுபுற கூட்டம், வலதுபுற கூட்டம், முந்திய கூட்டம். இந்த 3 கூட்டத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு 3வது அல்லாஹ் கூறிய அந்த முந்தியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். உலாஇகல் முகர்ரபூன், இவர்கள்தான், இந்த முந்தியவர்கள்தான், இந்த சாபிகூன் தான் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். உலகத்திற்கு அல்ல, துன்யாவிற்கு அல்ல, உலக காரியங்களுக்கு அல்ல, அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். உலாஇகல் முகர்ரபூன், அல்லாஹ் ஒருவனையே நெருக்கமாக்கி இந்த பூமியிலே வாழ்ந்த காரணத்தால் மறுமையிலும் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். உலாஇகல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம். அல்லாஹ் சொல்கிறான் பெருமிதத்தோடு, இந்த சாபிகூனுக்கு நான் கொடுக்க இருப்பது என்ன தெரியுமா? ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அருட்கொடையுடைய சொர்க்கங்கள் அனைத்தும். எந்த சொர்க்கத்தை எந்த கண்ணும் பார்த்திராதோ, மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா خطر على قلب بشر, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளத்திலும் உதித்திராத அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் இவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறான். ஃபீ ஜன்னாத்தின் நஈம். இவர்கள் யார்? சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன். முதலாவது வந்தவர்களில் பெரும்பான்மையும்,
வகலீலும் மினல் ஆகிரீன், யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடு, இறுதியாக வருபவர்களில் வந்தவர்களில் குறைவானவர்களும் இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள். இந்த முந்தைய வஸ்ஸாபிகூனுடைய கூட்டத்தில் பெரும்பான்மை முதலாவது வந்தவர்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதரோடு ஈமான் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த 3 கண்ணியமிக்க சமூகம்தான் பெரும்பான்மையாக இந்த சாபிகூனில் இருப்பார்கள். இதில் குறைய பேர்தான் அல் ஆகிரீன். இந்த சமூகத்தில் இருந்துதான் ஆகிரீன், கடைசியாக வரக்கூடிய மறுமைக்கு முன்னால் உதயமாகக்கூடிய மக்கள். என்ன அர்த்தம்? சஹாபாக்களில் பெரும்பான்மையோர், அல்லாஹ்வுடைய தூதரோடு ஈமான் கொண்டதில் பெரும்பான்மையோர், அவர்களை பின்தொடர்ந்தவர்களில் பெரும்பான்மையோர் அந்த சுல்லத்தும் மினல் அவ்வலீன், அந்த உலாயிக்கல் முகர்ரபூன் வஸ்ஸாபிகூன ஸாபிகூனில் இருப்பார்கள். குறைவானவர்கள் தான் கடைசியாக மறுமைக்கு முன்னால் வரக்கூடிய சமூகங்களில் இருப்பார்கள். ஏன்? அவர்கள் முந்த மாட்டார்கள், பாவங்களில் நிலைத்திருப்பார்கள், உலக காரியங்களை முன்னுரிமை கொடுத்து வாழ்வார்கள், அல்லாஹ்வை மறப்பார்கள், குர்ஆனை மறப்பார்கள், தீனை மறப்பார்கள், உலக காரியங்களில் மூழ்கி தன்னை அல்லாஹ்விற்கு முன்னால் முற்படுத்துவதை விட்டு உலகத்தை முற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் ஒருபோதும் வஸ்ஸாபிகூன ஸாபிகூனில் சேர மாட்டார்கள். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆகிரீன். எச்சரிக்கை அது. கடைசி காலத்தில் வரக்கூடிய சமூகமே, நீங்கள் அதில் குறைவாகத்தான் இருப்பீர்கள். முந்திவிடுங்கள் இப்போது. அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக தூதருடைய காலத்திலேயே சொல்லுகிறான், நபியே, பின்னால் வரக்கூடிய மக்கள் ஈமானில் குறைவார்கள். அதனால் இந்த காலத்தில் வாழக்கூடிய மக்கள் தான் உம்மை நெருக்கத்தோடு இந்த ஈமானை அரவணைத்து வாழ்வார்கள். இதில் பெரும்பான்மையோர் அந்த முந்தியவர்களில் இருப்பார்கள், குறைவானவர்கள் தான் பின்னால் வரக்கூடிய மக்களில் இருப்பார்கள். ஈமான் நாளடைவில் ஆண்டுகள் போக போக இந்த மார்க்கத்தை விட்டு மக்கள் தூரமாகுவார்கள். ரசூலுல்லாஹ் எத்தனையோ ஹதீஸ்களில் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலத்தில் தீனை பின்பற்றுவது நரக நெருப்பை கையில் வைத்திருப்பது போலாகும் என்று. சுல்லத்தும் மினல் அவ்வலீன வகலீலும் மினல் ஆகிரீன் அலா சுருரின் மௌதூனா. தங்க நிலைகளை கொண்டு, தங்கங்களை கொண்டு இறுக்கமாக பிணையப்பட்ட கட்டில்கள் நாளை மறுமையில் அவர்களுக்கு இருக்கும். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு? முந்தியவர்களுக்கு. அவர்களுடைய கட்டில்களே நாளை மறுமையில் சொர்க்கத்தில் மௌதூனா, தங்கத்தால் பிணையப்பட்டிருக்கும். முத்தகிஈன அலைஹா, அதில் அப்படியே சாய்ந்தவர்களாக. முத்தகாபிலீன், தங்களுடைய உறவுகளை, தங்களுடைய மனைவிமார்களை, தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய சொர்க்கத்தில் கொடுக்கப்பட்ட அருள்கொடைகளை சாய்ந்தவர்களாக முன்னோக்கி இருப்பார்கள். மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் எந்த நிலையில் வாழ்ந்திருந்தாலும் நாளை மறுமையில் கண்ணியத்தோடு அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே உலா வந்து கொண்டிருப்பார்கள். அந்த கட்டீர்களில் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமா? 17வது வசனம் சொல்லுகிறது, யதூஃபு அலைஹிம் பில்தானும் முகல்லதூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யதூஃபு அலைஹிம், அவர்களை சுற்றி சுற்றி வர வைப்பான். பில்தான் சிறுவர்கள், முகல்லதூன் நிரந்தரமாக வயது வராத, தங்களுடைய உருவம் மாறாத நிரந்தரமான அந்த சிறுவர்கள் நாளை மறுமையில் அந்த சொர்க்கத்திலே கட்டிலே சாய்ந்திருக்கக்கூடிய அந்த முந்தியவர்களுக்கு அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். எதற்காக? பி அக்வாபி வ அபாரிக், பாத்திரங்களை கொண்டும் குவளைகளை கொண்டும், வ கஸிம் மின் மஈன், ஓடக்கூடிய ஆறுகளில் இருந்து மதுவை எடுத்தும் நாளை மறுமையில் அவர்களுக்கு குடிக்க கொடுத்து கொண்டிருப்பார்கள். மதுவை அல்லாஹ் இந்த பூமியிலே ஹராமாக்குகிறார். ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்திலே மதுவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலால் ஆக்குகிறார். யார் ஒருவன் மதுவை இந்த பூமியில் அருந்தி, நல்ல ஹதீஸ், யார் ஒருவன் பூமியிலே மதுவை அருந்தி பாவ மன்னிப்பை கேட்காமல் மரணித்து நாளை மறுமையில் வருகிறானோ அவனுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தின் மதுவை தடை செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். எத்துணை முஸ்லிம்கள் என்று மதுவை, எத்துணை முஸ்லிம்கள் என்று போதையில், முஸ்லிம் குடும்பங்களில் இன்று குடிக்கக்கூடிய முஸ்லிம்களாக இரவு நேரங்களில் மதுவை குடித்து தங்களுடைய வாழ்வை கழிக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபர்களாக எத்தனையோ சமூகத்தில் பலர் இணைத்து விட்டார்கள் தங்களை குஃபார்களை போல்.
அல்லாஹ்வை மறுப்பவர்களைப் போல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆனால் இந்த முந்தியவர்களுக்கு உலகத்தில் அதை தங்களுக்கு தடுத்து கொண்டவர்களுக்கு கோலைகளிலும் பாத்திரங்களிலும் ஓடக்கூடிய மதுவை அல்லாஹ் அந்த சிறுவர்கள் மூலமாக அல்லாஹ் குடிக்க கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன், அந்த மதுவை குடித்தால் தலைவலியோ தன் நிலையை மறக்கக்கூடிய மதுவாகவோ அது இருக்காது. உலகத்தில் நீங்கள் குடித்தால் தலைவலி வரலாம், வாந்தி வரலாம். உலகத்தில் நீங்கள் குடித்தால் உங்களுடைய தன்னிலையை மறந்து நீங்கள் ரோடுகளிலும் கழிவுகளிலும் படுத்திருக்கலாம். ஆனால் அந்த நிலைக்கு அந்த மது உங்களை சொர்க்கத்திலே கொண்டு வராது. அது இன்பத்தை மட்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் உங்களுக்கு. அது மட்டுமா, வஃபாகிஹத்தி மிம்மா யதஹய்யரூன், நீங்கள் விரும்பக்கூடிய பல வகைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு இருக்கும். ஒரு மரத்தில் இருந்து ஒரு பழம் தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த சொர்க்கவாதி அதை பார்ப்பான், அவனுக்கு முன்னால் அந்த சிறுவர்கள் எடுத்து வந்து வைத்திருப்பார்கள். அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய பழங்கள் அவனுக்கு முன்னால் கிடைக்கும். அவன் விரும்பக்கூடிய பறவைகளின் மாமிசங்கள், ஒரு பறவை பறந்து கொண்டிருக்கும் சொர்க்கத்திலே அவன் பார்ப்பான். அந்த சிறுவர்கள் அதை அப்படியே அவனுக்கு முன்னால் உணவாக எடுத்து வந்து வைப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மா லா ஐனுன் ரஅத், இதை கண்கள் பார்த்திருக்காது, காதுகள் கேட்டிருக்காது, எந்த உள்ளமும் அதன் கற்பனையை கூட பண்ணியிருக்க முடியாது. இதை அல்லாஹ் அப்படியே உங்களுக்கு சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் நெருங்குவதற்காக எடுத்து காட்டுகிறான். வலஹ்மி தைரின் மிம்மா யஸ்தஹூன், அவன் ஆசைப்படக்கூடிய விரும்பக்கூடிய பறவையின் மாமிசங்கள் அவனுக்கு உண்டு. இன்னும் வஹூருன் ஈன், மிக முக்கியமானது அது. மனைவிமார்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருப்பான். அவர்களை அல்லாஹ் திருமணம் முடித்துக் கொடுப்பான். சொர்க்கத்தின் அழகிகள் அவர்கள். வஹூர், சிவந்தவள்கள், சிவந்தவள், செம்மையானவள். வஹூர் ஈன், அகண்ட விழிகளை கொண்டவர்கள். அவர்களுடைய விழிகள் வெள்ளை நிறமோடு, அந்த கருப்பு வடிவம் அப்படியே கருகருவென்று அகண்ட விழிகளோடு சிவந்த நிறத்தில் கண்ணாடிகளை போல் வஹூருன் ஈன், அல்லாஹ் அந்த பெண்களை வைத்திருப்பான். அல்லாஹ் சொல்கிறான், கஅம்சாலில் லுஅ்லு அல் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட முத்துக்களை போல் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய நிறம், அவர்களுடைய பொலிவு, அவர்களுடைய குணம், அவர்களை இந்த உலகத்தில் எந்த கண்களும் பார்த்திருக்காது. அல்லாஹ் படைத்த போதே அவர்களை கூடாரத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவர்களுக்கு உரிமையான இந்த பூமியில் வாழ்ந்த அந்த முந்தியவர்கள் நாளை மறுமையில் வரும்போதுதான் அல்லாஹ் படைத்ததற்கு பிறகே ஒருவர் பார்க்க முடியும். சுப்ஹானல்லாஹ், முத்துக்களை போல் பாதுகாத்து நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த முந்தியவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல் மக்னூன், எந்த கரமும் தீண்டிருக்காது, எந்த பார்வையும் பார்த்திருக்காது. ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், இந்த முந்தியவர்கள் செய்த கூலிகளுக்காக, செய்த நல்லறங்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க போகிற கூலிகள் அது. மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் லகுவன் வலா தஅதீமா, வீணான பேச்சுக்களையோ அல்லது பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய புறம், பொய், கோல் போன்ற இந்த உலகத்தில் அருவருக்கத்தக்க காரியமாகிய அந்த செயல்களையோ பேச்சுக்களையோ ஒருபோதும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். எதை கேட்பார்கள்? இல்லா கீலன் சலாமன் சலாமா, எங்கு பார்த்தாலும் சலாம் சலாம், நிம்மதி நிம்மதி, அமைதி அமைதி என்ற கண்ணியமிக்க வார்த்தைகளைத்தான் சொர்க்கம் முழுக்க கேட்பார்கள். எந்த வார்த்தையும் அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்த முடியாது. அவனுக்கு கவலை உறக்கூடிய எந்த வார்த்தையும் சொர்க்கத்தில் உச்சரிக்கப்படாது. எங்கு பார்த்தாலும் சலாம் சலாம் என்று மட்டும்தான் அவனுக்கு முன்னால் சொல்லப்படும். அவனிடத்தில் பேசப்பட்டால் கண்ணியமோடு பேசுவார்கள். அவனிடத்தில் பகிரப்பட்டால் கண்ணியமோடு ஒரு காரியத்தை பகிர்வார்கள். பணிவிடை செய்வதற்காக சிறுவர்களையும், அவனுடைய வாழ்வின் தேவைக்காக மனைவிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுத்திருப்பான். இல்லா கீலன் சலாமன் சலாமா, சுப்ஹானல்லாஹ் என்று கூறி அல்லாஹ் சொர்க்கத்தில் முந்தி அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அருட்கொடைகளை அல்லாஹ் கூறி முடித்து அதற்கு பிறகு அல்லாஹ் முதலாவது கூறிய வஅஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன்,
வலதுபுற கூட்டம் என்றால் அந்த வலதுபுற கூட்டம் என்றால் என்னவென்று நபியே உங்களுக்கு கூற, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அருட்கொடைகளை எதைவென்று உங்களுக்கு கூற, முந்திய கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருட்கொடைகள் இவைகள் எல்லாம், இதோ வலதுபுற கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருட்கொடைகள் இவையெல்லாம். என்னை அல்லாஹ் கொடுக்க போகிறாய்? அந்த வலது கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்படக்கூடிய அந்த நல்லவர்களுக்கு, அந்த முந்தியவர்களின் அடுத்த அந்தஸ்தில் உள்ள அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் எதை கொடுக்க போகிறாய்? அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் ஃபீ சித்ரின் மஹ்தூத். ஃபீ சித்ர், இலந்தை மரங்கள் அவனுடைய தோட்டத்தில், அவனுடைய சொர்க்கத்தில் இருக்கும். மஹ்தூத் லா ஷௌகுன் ஃபீஹி, முற்கள் இல்லாத இலந்தை மரங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் வைத்திருப்பான். இலந்தை மரம் இந்த உலகத்திலே முற்களோடு உள்ளது, அதிலிருந்து பலன் பெறுவது கடிது, சிரமம். ஆனால் இவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருப்பான் அந்த இலந்தை மரம், அதற்கு முற்களே இருக்காது. வதல்ஹின் மந்தூத், வதல்ஹ் வாழைப்பழங்கள், வாழை மரங்கள், மந்தூத் சோலைகளாக அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய வாழைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அவனுக்கு வைத்திருக்கிறான். வதில்லின் மம்தூத், இந்த வாழை மரங்களோ அந்த இலந்தை மரங்களோ அவனுக்கு நிரந்தரமான நீளமான நிழலை அளிக்கும். சொர்க்கத்தில் ஒரு மரத்துடைய அளவு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒரு மரம் உண்டு, அந்த மரத்தை 100 ஆண்டுகள் ஒரு மனிதன் வேகமான ஒரு வாகனத்தில் சுற்றி வந்தாலும் சுற்றி முடிக்க முடியாது. அல்லாஹ் அக்பர். 100 ஆண்டுகள். ஒரு மனிதனுடைய வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள்? எத்தனை தூரம் நடந்திருப்பான், எத்தனை தொலைவுகளுக்கு எத்தனை விமானங்களில் பயணித்திருப்பான். ஆனால் சொர்க்கத்தின் ஒரு மரத்தை 100 ஆண்டுகள் சுற்றி வந்தாலும் சுற்றி முடிக்க முடியாது. அதனுடைய நிழல் வதில்லின் மம்தூத், நீளமாக்கப்பட்ட விசாலமாக்கப்பட்ட நிழல் அவனுக்கு கொடுக்கப்படும். வமாஇம் மஸ்கூப், தடை இல்லாமல் ஓடக்கூடிய ஆறுகளில் இருந்து நீர் அவனுக்கு கொடுக்கப்படும். வஃபாகிஹத்தின் கஸீரா, இன்னும் அதிகமான பழங்கள். லா மக்தூஅ வலா மம்னூஅ, அது குறைக்கப்படாது, தடுக்கப்படாது. இந்த காலத்தில் தான் இது கிடைக்கும், இந்த காலத்தில் இந்த பழம் கிடைக்காது என்றெல்லாம் இருக்காது. இதை இவர் தான் சாப்பிட வேண்டும், இவர் சாப்பிட முடியாது என்று இருக்காது. எல்லா காலங்களிலும், எல்லா சூழல்களிலும், எல்லா நிலைகளிலும் அவன் விரும்பிய எல்லாம் அவனுக்கு கிடைக்கும். உயர்த்தப்பட்டிருக்கும் அவருடைய கட்டில்கள், அவருடைய படுக்கைகள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்திற்கு அவனுடைய படுக்கைகளை அல்லாஹ் உயர்த்தி இருப்பான். உயர்த்தப்பட்டிருக்கும். கற்பனை செய்ய முடியாததையெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, முந்திய கூட்டத்திற்கு கொடுத்த அருட்கொடைகளை போல் இவனுக்கும் உண்டு. இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅ, அல்லாஹ் ஒரு புத்தம் புதிய படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனுக்காகவே அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். இன்னும் சில அறிஞர்கள் சொன்னார்கள், இன்ஷாஅ குழந்தை பெருக்க முடியாத, பிகைரி விலாதா, குழந்தை இல்லாத ஒரு படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனுக்கு மனைவியாக்குவதற்காக வைத்திருக்கிறான். அவர்கள் மூலமாக குழந்தை பெருக்க முடியாது. மறுமையில் சொர்க்கத்தில் குழந்தைகள் கிடையாது, வாரிசுகள் கிடையாது. சொத்தை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கும் தான் குழந்தைகள். அது அவனுக்கு தேவை கிடையாது. சொர்க்கத்தில் அவன் நிரந்தரமாக வாழப்போபவன், அவனுக்கு மரணம் கிடையாது. அவன் உள்ளே நுழைவான், அவனுக்கு வாழ்வுதான், மரணம் கிடையாது. நோய் இல்லை, சுகம்தான். கவலை இல்லை, சந்தோஷம்தான். முடிவு கிடையாது, நிரந்தரம் தான். ஒரு புத்தம் புதிய படைப்பை அவனுக்காக நான் படைத்திருக்கிறேன். யாரும் பார்த்திராத, யாரும் தொட்டிராத, எந்த சூரிய ஒளியும் தொட்டிராத, எந்த காற்றும் பட்டிராத அந்த படைப்பை அந்த படைப்பு யார்? அவர்கள் பெண்கள்.
அந்த பெண்களை அபுகாரா, திருமணமாகாதவர்களாக, கண்ணிலை கழியாத பெண்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான். உருபன், அந்த பெண்கள் தன் கணவரை மட்டுமே முழுவதுமான நேசத்தோடு நேசம் வைத்திருப்பார்கள். கணவரை தவிர எவரையும் தன்னுடைய பார்வையால் கூட பார்க்க மாட்டார்கள், தன்னுடைய சிந்தனையால் கூட நினைக்க மாட்டார்கள், தன்னுடைய எண்ணத்தில் கூட பதிக்க மாட்டார்கள். உருபன், நேசம் நேசம் நேசம், அளவு கடந்த நேசத்தை கொட்டிக்கொண்டே இருப்பார்கள். வார்த்தைகளால், செயல்களால், அழகால், அலங்கரிப்பால், தன்னுடைய சுவாசத்தால், தன்னுடைய அசைவுகளால். உருபன் அத்ராபன், ஒரே வயது உடையவர்களாக, வயது மாற்றப்படாதவர்களாக, ஒரே வயதை உடையவர்களாக அல்லாஹ் வைத்திருப்பான். யாருக்கு? இந்த பெண்கள். லிஅஸ்ஹாபில் யமீன், வலதுபுறத்திலே ஏடுகள் கொடுக்கப்பட்டு வலதுபுற கூட்டமாக மாற்றப்படக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற பெண்கள் இவர்கள் என்று கூறிவிட்டு முந்திய கூட்டத்திற்கு அல்லாஹ் சொன்னது சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன். முந்திய கூட்டத்துடைய எண்ணிக்கை பெரும்பான்மை முதலாம் அவர்கள் சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், அவர்களை பின்தொடர்ந்த சமூகத்தில் இறுதியானவர்களில் குறைவானவர்கள் தான். கைவிட்டு விடுவானா அல்லாஹ்? முஃமின்களை அல்லாஹ் கைவிடுவானா? சுல்லத்தும் மினல் அவ்வலீன், பெரும்பான்மை முதலாம் அவர்களிடமிருந்தும் கடைசியானவர்களிடமிருந்து எத்தனை பேர் யா அல்லாஹ்? சுல்லத்தும் மினல் ஆகிரீன். கவலை வேண்டாம், பயம் வேண்டாம், இறுதியான சமூகத்திடம் இருந்தும் பெரும்பான்மை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் பல ஹதீஸில் நமக்கு எடுத்துச் சொன்னார்கள். நீங்கள் சொர்க்கத்தில் 4இல் ஒரு பகுதியாக இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். நபித்தோழர்கள் சொன்னார்கள் அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் சொர்க்கத்தில் நீங்கள் 3இல் ஒரு பகுதியாக இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் மேலும் சொன்னார்கள் சொர்க்கத்தில் நீங்கள் பாதியாக இருப்பீர்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த சமூகம் வலதுபுற கூட்டத்தில், வலதுபுற கூட்டமாக ஒதுக்கப்படக்கூடிய மக்களில் ஆதமுடைய சமூகம், நூஹுடைய சமூகம், இப்ராஹிமுடைய சமூகம், மூசாவுடைய சமூகம், ஈசாவுடைய சமூகம் அலைஹிஸ்ஸலாம், அத்துணை நபிமார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்திடம் இருந்தும் பெரும்பான்மை சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலாகிய முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் நாம். யார் இதை வாங்கி தந்தது? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகில உலகத்தின் அருட்கொடை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. அழுதார்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பினான். ஏன் அழுகிறார் தூதர், கேட்டு வாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் வரும்போது அல்லாஹ் அறிந்தவன். ஜிப்ரீல் மறுபடியும் சென்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுபடியும் ஜிப்ரீலை அனுப்பினான். நபியே ஜிப்ரீல் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லுங்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கின்ற தீர்ப்பு உங்களுடைய சமூகத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற தீர்ப்பை குறித்து உங்களை ஒருபோதும் கவலையுற அல்லாஹ் செய்து விட மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அழுதது எதற்காக? இந்த சமூகத்திற்காக. இந்த சமூகம் நாளை மறுமையில் சொர்க்கத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதற்காக, சொர்க்கத்தின் பெரும்பான்மையை இந்த சமூகம் அடைய வேண்டும் என்பதற்காக அந்த ரசூலால் கிடைத்தது சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ சுல்லத்தும் மினல் ஆகிரீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூராவுடைய 40 வசனங்கள் வரை அல்லாஹ் மறுமையின் காட்சிகளை கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அந்த 3 சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திற்காக பிரிக்க இருக்கின்ற அந்த 2 கூட்டத்தையும், நரகத்திற்காக பிரிக்க இருக்கின்ற அந்த ஒரு கூட்டத்தையும் அல்லாஹ் வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்தி அந்த 2 முதல் கூட்டத்திற்கும் கிடைக்க இருக்கின்ற அருட்கொடைகளை அல்லாஹ் எண்ணுகிறான். முந்தியவர்களே அவர்கள் அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருட்கொடைகள் இவைகள் எல்லாம்.
வஸ்ஹாபுல் மைமனா வஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன், இடதுபுற கூட்டம் அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்ற அருட்கொடைகள் இதோ இவைகள் எல்லாம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு 41வது வசனத்தை அல்லாஹ் தொடர்கிறான். வஸ்ஹாபுஷ் ஷிமால், இடதுபுற கூட்டம், மா அஸ்ஹாபுஷ் ஷிமால், எச்சரிக்கைகள் வர இருக்கிறது, தண்டனைகள் வர இருக்கிறது, மறுமையின் குழப்பங்கள் வர இருக்கிறது, வேதனைகள் வர இருக்கிறது. இடதுபுற கூட்டம் இவர்கள் காஃபிர்கள் மட்டுமல்ல, இறைவனை மறுத்தவர்கள் அல்ல, இறைவனை விட்டு நீங்கியவர்கள் மட்டுமல்ல, இந்த சமூகத்திலும் முன்னாள் சமூகத்திலும் தூதர்களை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அவர்களில் சிலரும் இந்த கூட்டத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்வின் வேதனைக்கு உள்ளாகக்கூடிய கூட்டம், அல்லாஹ் அடுக்குகிறான் அந்த வேதனைகளை. அந்த கூட்டம் யார்? அந்த கூட்டத்தின் தன்மைகளை துளி துளியாக அல்லாஹ் எடுத்து வைக்கிறான். அதிலிருந்து அந்த கூட்டம் விலகி வஸ்ஸாபிகூனிலும் வஸ்ஹாபுல் யமீனிலும் இந்த உலகத்திலேயே தங்களை இணைத்துக் கொள்வதற்காக அந்த கூட்டம் யார்? அவர்களின் தன்மைகள் என்ன? இந்த இடதுபுற கூட்டம் யார்? அவர்கள் அடையக்கூடிய இழிவு என்ன? அந்த இழிவிற்கு காரணம் என்ன? இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முடிவு என்ன என்பதை அடுத்தடுத்த வசனங்கள் சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்திலிருந்து சூராவுடைய முடிவு வரை நாளை சூரத்துல் வாக்கிஆவுடைய வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை முந்திய கூட்டத்தில் அல்லாஹ் எம்மை ஆக்கட்டும். அல்லாஹ் அதனால் தான் அதை முதன்மைப்படுத்தி அந்த தன்மைகளை முதன்மையாக்குகிறான். அல்லாஹ் நம்முடைய விசாரணை நாளை மறுமையில் எளிதாக்கட்டும். அல்லாஹ் நமக்கு கண்ணியமிக்க மனிதர்களில் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று சேர்க்கட்டும். அல்லாஹ் எப்படி கண்ணியத்தோடு இந்த சபையில் எம்மை ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலும் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கட்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.